ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான விவசாய நிலங்க. சூப்பரான ஒரு விவசாய நிலம். இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீத்தனஞ்சேரி, அதாவது செங்கல்பட்டுலேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் தள்ளிங்க. எக்ஸாக்டாக சொன்னோம்னா ஒரு 12 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. செங்கல்பட்டு பைபாஸ்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குங்க இந்த இடம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாய நிலம் தாங்க. இந்த ஏரியாவில் நல்ல ஒரு தண்ணி வளம் உள்ள ஒரு ஏரியாவில் ஒரு அற்புதமான ஃபார்ம் லேண்டுங்க. இதனோட பவுண்டரிஸ் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் அது இருக்கு இல்லையா, ஒரு கல் இருக்குது, அந்த கல் வரைக்கலுங்க. அந்த கல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வருது. ஒரு 170 அடி ஃப்ரண்டேஜ், 165லேருந்து 170 அடி ஃப்ரண்டேஜ் வச்ச ஒரு அற்புதமான ஃபார்ம் லேண்டுங்க. 2 ஏக்கர் 40 சென்ட்டு. 2 ஏக்கரு 40 சென்ட்டுங்க. 2 ஏக்கர் 40 சென்ட்டு என்ன போட்டாலும் விளையிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபார்ம் லேண்டுங்க. 2 ஏக்கர் 40 சென்ட் வருதுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சாயத்து ரோடில் தாங்க இருக்குது. பஞ்சாயத்து மண் ரோடு இது தாங்க. இதுக்கு இந்த தண்ணி பாயிறது, தண்ணி வந்துட்டுருக்கு இல்லையா, போர்வெல்லு. இந்த போர்வெல்லு இது கரண்ட்டு, ஃப்ரீ கரண்ட்டுங்க. ஃப்ரீ கரண்ட் போர்வெல்லு இதனோட சேர்ந்தது. இந்த ஃபார்ம் லேண்டு 2 ஏக்கர் 40 சென்ட்டுக்கு சேர்ந்தது. 2 போர்வெல் வச்சுருக்காங்க. இது ஒரு போர்வெல்லு, 2 போரில் வச்சுருக்காங்க. இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இந்த போர் ரன்னிங்கில் இருக்குங்க. 2 ஏக்கர் 40 சென்ட்டு. நல்ல ஒரு 5 HP மோட்ருங்க. இது ஃப்ரீ கரண்ட் உள்ள ஒரு 5 HP மோட்ரு. சூப்பராக இருக்குங்க. தண்ணி வளம் அருமையாக இருக்குது. நல்ல தண்ணி வளம் உள்ள ஒரு அற்புதமான பூமி. இதனோட எங்கே ரோடு வருதுன்றதை நான் காமிக்கிறேன். நல்லா விவசாய நிலம். இது புஞ்சங்க, நஞ்சை இல்லை, புஞ்ச நிலம். ஊருக்கு மத்தியிலே இருக்குங்க. ஊருக்கு மத்தியிலே இருக்குது ஒரு புஞ்ச நிலம். நல்லா விவசாயத்துக்கு ஆள்லாம் கிடைக்கிற ஒரு ஏரியா இது. சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இப்போ இதுக்கு ரோடு காமிக்கிறேன். இது தாங்க இந்த நிலத்துக்கு வர வழி. ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வழி போட்டிருக்காங்க. அது ஒரு வீடு இருக்குது இல்லையா, பாருங்கள், இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடு வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்து வீடு கட்டியிருக்காரு. அது வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இப்போ ஜல்லி கொட்டியிருக்காங்க. ஜல்லி கொட்டி இதுவும் வந்து இப்போ ரோடு போடுவாங்க. இது ரோடு போகிறதுக்கு தயாராக இருக்குது. இது தாங்க, இது ஒரு 15லேருந்து 20 அடி இருக்கும். இந்த 20 அடி ரோடு. இந்த 20 அடி ரோடு தான் இந்த ஊர்லேருந்து வெளியே போகிறதுக்கு, வர்றதுக்கு, கரும்பு லோடு ஏற்றுறதுக்கு எல்லாமே இந்த பக்கம் தாங்க போகணும். அற்புதமாக இருக்குது. இந்த ரோடு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. 20 அடி ரோடுங்க. கிட்டத்தட்ட 170லேருந்து 180 அடி வருங்க. இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃப்ரண்டேஜ். ஒரே பாக்ஸாக இருக்குங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அந்த ஃபீல்டு, இந்த ஃபீல்டில் லாஸ்ட் வரைக்கும் அப்படியேங்க. இந்த ஃபீல்டில் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஒரே பாக்ஸாக இருக்குங்க. சுற்றி எல்லாமே விவசாய நிலம் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் பக்கத்துலேயே வீடு கட்டிருக்காங்க. இந்த டவர் தெரியுது இல்லையா, இந்த டவர் தெரியலாம் ஊருங்க. விவசாய நிலம் தான் எல்லாமே. புஞ்ச லேண்டுங்க. நல்லா இருக்குது இடம். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய அதர் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். நல்லா இருக்க இடம். ஒரு 160லேருந்து 170 அடி ஃப்ரண்டேஜ், 180 அடி ஃப்ரண்டேஜ் வச்ச ஒரு அற்புதமான விவசாய நிலங்க. சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட். தண்ணி சவுண்டு காதில் கேட்டுகிட்டே இருக்குங்க. அற்புதமாக இருக்குது இடம். இதனோட விலை பார்த்திங்கன்னா 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை. 2 ஏக்கர் 40 சென்ட் இருக்குது. ரேட் நமக்கு இடம் பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து நம்ம ரேட் பேசிக்கலாம். ரேட்டு வந்து குறைச்சி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் குறைச்சி பண்ணுவாங்க. நல்ல இடம், நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல இடத்துல லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. செங்கல்பட்டுலேருந்து ஒரு 13 கிலோமீட்ரு. சூப்பரான இடம். செங்கல்பட்டு நியர்பை இனிமேல் பார்த்தீங்கன்னா இடமே கிடையாது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு 85 லட்ச ரூபாவில் ஒரு இடத்த இப்போ தான் முடிச்சு கொடுத்தோங்க. நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நம்ம மாந்தோப்பு வைக்கலாம், வேறு எதனா கம்பெனிஸ் வைக்கலாம். நல்லா அருமையாக இருக்குங்க இடம்.